கைஸ், நானும் என்னோட ஃப்ரெண்ட் ரஞ்சித்தும் சேர்ந்து ஸோ பாலமலைக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரெக்கிங் போக போகிறோம். காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்காட்டு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். 1 மணி நேரம் 10 நிமிஷம் நடந்திருக்கோம். புளியங்காய் அப்படிங்கும்போது மலைவாழ் மக்களோட ஒரு பொருளாதாரம் வந்து இங்கே அதிகமாகுது. தொட்டில் கட்டி அதை வந்து பார்த்தோம்னா அதில் உட்கார வச்சு கொண்டு வருவாங்களாம். எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம வந்து திம்பம்பதி அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன்னும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பெரியகுளம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. நம்ம அங்கே போகிறோம். அடுத்து கட்டிட்டாங்களா, எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. எப்படி வந்து சிமெண்ட் மூட்டைலாம் மேலே போட்டுதான்னு தெரியல. நினச்சாலே வந்து ஒரு மாதிரி எனக்கு தூக்கிட்டு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப கஷ்டம். கொக்க மாதிரி இருக்குது. விடியற் காலை 2 மணிக்கு எந்திரிச்சு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு எங்க வீட்டில இருந்து மலையோட அடிவாரம் வந்து பார்த்தோம்னா 2 கிலோமீட்டர் காலையில் நடந்து போயிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா 4:30 மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு நாங்கள் வந்து மலையேற ஆரம்பிச்சோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காம சாப்பிடாம வந்து ஏறணுமா அப்படின்னு நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். மேலே போனா வச்சுக்கோங்களேன், ஒரு பாதி தூரம் போகும்போது பெரியகுளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. ஒரு அழகிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நேரமா போயிட்டு அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு வைப் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைச்சோம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நேரமாக கிளம்பணும். அதே சமயத்தில் ரஞ்சித் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய மலையை நடந்து அவன் வந்து மலை ஏற போறான் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமான ஒரு விஷயம். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் வந்து அதனால நேரமாக எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்பியாச்சு. போயிட்டு காலையில் ஒரு 4:30 ஏற ஆரம்பித்தோம். 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா காலையில் ஒரு 8 மணிக்கு வந்து பார்த்தோம்னா பெரியகுளம் அப்படிங்கிற கிராமத்தை நாங்கள் அடைஞ்சோம். அங்கே போய் நாங்கள் என்ன பார்த்தோம், ரசித்தோம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க. பாருங்கள். மீன் இருக்கான்னு பாரு. கை கழுவிக்கு நாங்கள் வந்து பேக் வச்சு கை கழுவிக்கும். காய்ஸ்,
ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா பெரியகுளம் கிராமம் வந்து சேர்ந்து சாப்பிட்டாச்சு. ஒரு நல்ல இடத்துல உட்காந்துட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா போன டைம் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த டைம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது போன டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக புறப்பட்டோம், அதனால் வந்து இங்கே ரொம்ப நேரம் வந்து தூங்க முடியல, சரிங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியல. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. இங்கே வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தோம்னா, நடந்து வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்தோம்னா என்னென்ன வந்து பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டே முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் இல்லையா. அதாவது மலை நடை பயணத்தில் வந்து என்ன பயன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அதிலே சொல்லியிருப்பேன் எல்லாமே. பட் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து இப்போ நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். நானும் ரஞ்சித்தும் வந்து படுத்துட்ருக்கான். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது உண்மையாலுமே. ஒரு ½ அன் ஹவர் வந்து அப்படியே சும்மா அப்படியே படுத்திருந்தோம், நல்லாயிருக்கு. இந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ. காய்ஸ், இப்போ நான் வந்து எங்கே உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராமத்தில் ஓரளவுக்கு வந்து ஹைட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா இந்த கிராமத்தை அப்படியே கொஞ்சம் நல்லா காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு இடம் உண்மையாலுமே. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படிதான் தெரியுது இங்கே இருக்கிற சில பிளேஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா, என்னென்ன இடங்கள்லாம் சும்மா காமிக்கிறேன், பார்ப்போம். ரஞ்சித் அங்கே நிற்கிறான். அப்படியே வந்து வந்தோன்னா வச்சுக்கோங்களேன், பாருங்கள். ஸோ மேலே வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, மேலே வந்து இங்கே இருக்கிற வந்து பார்த்தோம்னா இந்த ஊரோட ஸ்கூல். நம்ம மேலே ஏற போகிறோம். இங்கே நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அங்கே ஒரு பில்டிங் தெரியலையா, ஸோ அங்கே ஒரு பில்டிங், இந்த பில்டிங் தெரியலையா, அதுதான் வந்து பார்த்தோம்னா அங்கே தான் மொட்டை அடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே சாப்பிட்டு கீழே தான் போகிறோம். போயிட்டு அப்படியே மேலே ஏறி அங்கே தான் வந்து நிறைய வீடுகள் கண்டிப்பாக இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது. அங்கே மலைவாழ் மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து அப்படியே அங்கேருந்து மேலே போயிட்டே இருக்க போகிறோம். போயிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ஒரு கோயிலில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் செம்மையாக இருக்கும். போனால் என்னென்னு காமிக்கிறீங்களா, பார்ப்போம். கைஸ், நாங்கள் வந்து பார்த்தோம்னா நடந்து போனது மட்டும் இல்லாமல் வெறும் கால்களால் நடந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி தான். சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா செருப்புலாம் போட்டு போயிட்டு இருந்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வெறும் காலில் நடந்து போகும்போது பெரியகுளம் கிராமம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அது வரைக்கும் போகும்போது வெறும் காலில் நீங்கள் போகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. பட் நீங்கள் இங்கிருந்து ஒரு 3 மணி நேரம் பயணிச்சு பெரியகுளம் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா. நாங்கள் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், சரிங்களா. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி இருந்தோம். அங்கே போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது இது வரைக்கும் நடந்து போனதுனால என்ன ஆகும் வச்சுக்கோங்களேன், உங்கள் காலில் வந்து பார்த்தோம்னா இந்த பாதம் இருக்கு இல்லையா, பாதம் வந்து பார்த்தோம்னா ஒரு பலூன் மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கும்போது ஒரு சின்ன கல் வந்து காலில் பட்டா கூட ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். ஒரு மேடாக போகிறது இல்லை இறக்கமாக போகிறது, இந்த மாதிரி எந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா எங்களை வந்து அந்த அளவுக்கு பாதிக்கல. இந்த ஒரு கல் குத்துறது மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா எங்களை ரொம்ப ரொம்ப பாதிச்சுது. ஸோ அதை யார் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்து சகிச்சுக்கிட்டு போகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா வெறும் காலில் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ பெரியகுளத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரம் நீங்கள் பயணிக்கும் போது ஒரு விநாயகர் கோயில் வரும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மேடும் கிடையாது, இறக்கமும் இருக்காது. பட் அங்கே வந்து கற்கள் வந்து பயங்கரமாக நாங்கள் குத்த ஆரம்பிச்சுது அங்கிருந்தா. ஸோ அங்கிருந்தா வந்து பார்த்தோம்னா ஒரு நாங்கள் வந்து எவ்வளோ சகிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நாங்கள் சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களே வந்து இந்த ஒரு மழை வந்து சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, காலைல குத்துறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த பெரியகுளம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், என்னன்னா வச்சுக்கோங்களேன், ஜீப்பில் வருவாங்க, வண்டியிலையும் வரலாம், நடந்தும் போகலாம் பெரியகுளம் வரைக்கும். பட் அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே நடந்து தான் போகணும். அப்படிங்கும்போது கீழிருந்து நடந்து வரவங்க எங்களை மாதிரி நடந்து போனாங்க இல்லையா, அவங்க ஜீப்பில் போனவங்க பைக்கில் போனவங்க எல்லாருமே வந்து அங்கிருந்து நடந்து போகிறதுனால வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட்டம், எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது.
அப்படியே வழியெல்லாம் வந்து பார்த்தா நிறைய வந்துட்டே இருந்தாங்க. அப்படி நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு அந்த ஒரு வழிபாதையில் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா. அடர்ந்த காடு, பெரிய பெரிய மரங்கள், அதுக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா ஒரு காட்டு வழிப்பாதை. அந்த வழிப்பாதையில நிறைய மக்கள் போயிட்டு இருக்கோம். சில பேர் வந்து பார்த்தோம்னா பேசிட்டு போறாங்க, சில பேர் வந்து பார்த்தோம்னா கத்திட்டு போறாங்க. ஸோ அவங்க கூட போகும்போது நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. உண்மையாலுமே நம்மளால வந்து பார்த்தோம்னா நடக்க முடியல, கை காலெல்லாம் வலிக்குதுன்னா கூட நடந்து போற மக்களை பார்க்கும்போது நமக்கும் வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்படி போற வழியில வந்து பார்த்தோம்னா மலைவாழ் மக்கள் வச்சிருக்கிற கடைகள், அந்த கடைகள்ல வந்து பார்த்தோம்னா சுக்கு காப்பி, கம்மங்கூழ், பஜ்ஜி இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சாப்பிட்றதுக்குலாம் வச்சுருந்தாங்க. சுக்கு காப்பி, கம்மங்கூழ்லாம் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. 1 மணி நேரம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது விநாயகர் கோவில் வந்துச்சுங்களா. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரே ஒரு மலை ஏறணும், செங்குத்தாக ஏறணும். அது ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம ஏற மாதிரி இருக்கும். மேலே வந்து 1 மணி நேரம் பயணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மலையில் செங்குத்தாக போயிட்டு இருந்தோம்னா மேலே வந்து சித்தேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் வந்து அங்கே இருக்குது. அதுவும் வந்து அந்த கோவிலுக்கு நம்ம நெருங்கும் போது ஒரு 200 மீட்டர் வச்சுக்கோங்களேன். ஒரு 200 மீட்டர் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப குறுகலான ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்களா. ரொம்ப குறுகலான ஒரு பாதை, சின்னதாக இருக்கும். நம்ம நடந்து போகணும் அவ்வளோ ஹைட்டில். கீழே பார்த்தா வந்து பயங்கர ஹைட்டாக இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். உண்மையிலுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து தான் போகணும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக போகக்கூடாது. ரஞ்சித்தும் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க இல்லையா. ஸோ அவனை வந்து பார்த்தோம்னா ரொம்ப சேஃபாக நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தோம்னா எனக்கு இருந்துச்சு. பட் அங்கே போயிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு எட்ஜில் வந்து அவங்க போயிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு குறுகலான வழியில் போயிட்டு இருக்கும்போது வயசான பாட்டி தாத்தாலாம் வந்து பார்த்தோம்னா குச்சியை ஊனிட்டு நடந்து போகிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதே சமயத்தில் மேலே போயிட்டு அந்த கோவில் எப்படி இருக்கு, அங்கிருந்து பார்க்கும்போது கீழே எப்படி தெரியுது, எல்லாமே நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க. எங்கவா நட்ட காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த பாலமலை இருக்கு இல்லையா. பாலமலை வந்து பார்த்தோம்னா ஒரு மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. நிறையா மலைகள் கண்டிப்பாக சேர்ந்து தான் பாலமலைன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மலைகளில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மலைத்தொடரில் இருக்கிற ரொம்ப ரொம்ப உயரமான அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரொம்ப உயரமான இடத்துல நம்ம இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு காவிரியாறு தெரியும். காவிரியாருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஈரோடு இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம காவிரியாருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், காவிரியாருக்கு அந்த சைடு வந்து பார்த்தோம்னா நாமக்கல் இருக்கும். இந்த பக்கமே வந்து பார்த்தோம்னா இங்கேருந்து பார்க்கும்போது நாமக்கல், சேலம், ஈரோடு 3 மாவட்டத்தையும் நம்ம பார்க்க முடியும், அந்த இடங்களையும் பார்க்க முடியும். அதே சமயத்தில் அங்கே பார்த்தா வச்சுக்கோங்களேன் மேட்டூர் டேம் இருக்கும்.
மேட்டூர் டேம் தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கும் இல்லையா, மேட்டூரில் இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதே சைடு எனக்கு பின்னாடி பக்கம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக நிறைய விஷயம் தெரியும். பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த சைடு என்னோடது வலது கை பக்கம் வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் இருக்கும். அது இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஒரு சேலம் இருக்கும். அந்த மாதிரி சேலமும் ஈரோடு கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மலை வந்து பார்த்தோம்னா முழுக்க ஆல்மோஸ்ட் வந்து அடிவாரத்துலேருந்தே வந்து பார்த்தோம்னா சேலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு வியூ இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பர்கூர் மலை. ஸோ அந்த மலை இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மலை தெரியுது இல்லையா, ஸோ அந்த மலைக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா கர்நாடகா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இங்கேருந்து பார்க்கும்போது நாம் வந்து சேட்டலைட் வியூ பார்ப்போம் இல்லையா, அந்த சேட்டலைட் வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெரியுது. அதாவது சிட்டி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சிட்டி, அதாவது ஒரு மாவட்டமாக இருக்கலாம், ஒரு வட்டமாக இருக்கலாம். அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, அதாவது நிறைய பில்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். மற்ற இடங்கள்லாம் வந்து கிராம பகுதிகள் ஓரளவுக்கு வந்து கிராமங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அங்கங்கே வீடு இருக்குது, நிறையா வந்து காடுகள் இருக்குது. ஒரு சேட்டலைட் வியூ மாதிரி நல்லாவே சூப்பராகவே தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. நாங்கள் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு கிளாரிட்டியான ஒரு வியூ இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலும் பார்க்குறதுக்கு. கைஸ், இந்த ஒரு பயணம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு அருமையான ஒரு பயணம். மனசில் வந்து பார்த்தோம்னா லைஃப் லாங் நிற்கும். நாங்கள் பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். அதாவது பெரியகுளம் போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேலே போயிட்டு வந்து கோவிலில் போயிட்டு நம்ம வந்து 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது கீழே இருந்து அடிவாரத்தில் இருந்து கோயில் போகிற வரைக்கும் மட்டும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம், வரும்போது அப்படியே இறங்கி வந்துடலாம். ஏன்னா நாங்கள் நடந்தே வரணும் அப்படிங்கும்போது லேட் ஆகிடும் வீடியோ ஷூட் பண்ணோம்னா. உண்மையை சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், ஏறதை விட வந்து பார்த்தோம்னா இறங்குறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து ஏறி போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு டயர்ட்லேயே நீங்கள் இறங்கி வரணும். அப்படிங்கும்போது இறங்கி வரும்போது கால் நடுங்கும், பேலன்ஸே இருக்காது அந்த அளவுக்கு. அதுவும் வந்து பார்த்தோம்னா கற்கள் வந்து பார்த்தோம்னா காலை ரொம்ப குத்துச்சு. அதனால நம்ம ரொம்ப மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏறும்போது வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு 5.5 மணி நேரம் தான் வந்து நாங்கள் ஏறினோம். ஆனால் இறங்கும் போது 6 மணி நேரம் ஆச்சு. மதியம் வந்து 2:30க்கு நாங்கள் வந்து புறப்பட்டோம். எங்கேயுமே அந்தளவுக்கு நாங்கள் நிற்கவே கிடையாது. அங்கங்கே வந்து ஒரு காஃபி குடித்தோம், அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காருது, அந்த மாதிரி சின்ன ஸ்டாப்பிங்ஸ் தான். பட் ஆனால் வந்து 2:30க்கு கிளம்பணும் மதியம். கீழே இறங்கும்போது அடிவாரம் இறங்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா 8:30 மணி. 6 மணி நேரம் பயணம் வந்து பண்ணோம் கண்டிப்பாக. கரெக்டாக வந்து கீழே வரும்போது அந்த அடிவாரத்தை பார்க்கும்போது ஒரு மைண்டில் ஒரு ஃபீல் வரும் பாருங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்க. அதாவது வேற லெவல் ஃபீல். நம்மளால வந்து எதையுமே வந்து சாதிக்க முடியும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மலை நடைப்பயணம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது தான் வந்து நான் உணர்ந்தோம். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. உண்மையாலுமே நல்ல ஒரு ஃபீல் உண்மையாலுமே அது கண்டிப்பாக வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் மலையேறிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேர், அதாவது என்னோட ஊருக்காரங்க, என்னோட பக்கத்து ஊருக்காரங்கலாம் வந்து கேட்டாங்க. ஒரு சில பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்தோம்னா யூடியூப் வீடியோஸ் பண்ணுறீங்களே, அதாவது நம்ம பண்ணுற இந்த ஒரு யூடியூப்பில் பண்ணுற இந்த வீடியோஸை பற்றி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து பார்த்தோம்னா நான் பண்ணுற இந்த வீடியோஸை பற்றி கேட்டீங்க இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தோம்னா என்னோட உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அங்கீகாரமாக, ஒரு மரியாதையை கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் திருப்பி கொடுப்பேன் அந்த ஒரு விஷயத்தை. ஒரு வீடியோஸ் மூலமாக ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோஸ் மூலமாக கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எனக்கு மனசு தொட்டுருச்சு உண்மையாலுமே. ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே போகும்போது ஒரு சில பேர் எனக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு டைம் நடந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஃப்ரெண்டு கூட போனது, என்னோட ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்பு, எனக்கு இந்த மாதிரி கேட்டாங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு தான் உண்மையிலுமே கண்டிப்பாக அந்த ஒரு டைமில். நீங்களும் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மலைக்கு வந்து பார்த்தோம்னா நடந்து போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து என்ன உணர்ந்தமோ அதை நீங்களும் கண்டிப்பாக உணர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடிக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.